நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதோட டெஃபினிஷன் பாருங்க. If A and B are two non-empty sets, then the set of all ordered pair A comma B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B. Cartesian product of A and B எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா A cross B அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. செட்டை எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா A cross B equal to செட்டில் ஆர்டர் பேர் A comma B such that A belongs to A, B belongs to B. ஓகேங்களா? ரெண்டு நான் எம்டி செட்ஸ் A, Bன்னு ரெண்டு நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நான் எம்டி செட் அப்படின்னா அந்த ரெண்டு செட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் ஆச்சு இருக்கணும். அதுதான் மீனிங். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம என்ன எழுதுவோம்? A செட்லேருந்து ஒரு எலமெண்ட் A belongs to A, B செட்லேருந்து ஒரு எலமெண்ட் B belongs to B அப்படின்னு எழுதுவோமா? அதுதான் இங்கே எழுதுகிறோம். செட் ப்ராக்கெட்டில் A comma B such that A belongs to A, B belongs to B. இதை படிக்கும் போது A into Bன்னு படிக்கக்கூடாது, A cross B அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? A cross B. இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. A cross empty set equal to என்ன கிடைக்குது நமக்கு? empty. இப்போ நம்பர்ல எல்லாம் நம்ம பார்ப்போம்ல 5 into 0 equal to 0ன்னு கிடைக்கணும். அதே போல தான் செட்லேயும் என்னன்னா நமக்கு ஏதோ ஒரு செட்டு அதில் சம் நம்பர் இருக்கும். ஏன்றது எடுத்துக்கிறோம். A கிராஸ் எம்டி செட் எடுக்கிறோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எம்டி செட் கிடைக்கும். இப்போ இந்த நோட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா A கிராஸ் B அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம A செட்டையும் B செட்டையும் ஆர்டர் பேரில் எழுதுறது அப்படின்னு தெரியும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the first coordinate is an element of A. இப்போ A கிராஸ் B அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம எழுதும் போது இப்போ 1, 2 அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுங்க. இப்போ A கிராஸ் B அப்படி எழுதும் போது இப்போ 1, 2ன்னு ஒரு ஆர்டர் பேர் எழுதணும்னா இந்த 1 அப்படின்றது ஏவோட எலமெண்ட்டாக இருக்கும், 2ன்றது B செட்டோட எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் A கிராஸ் Bயில் என்னது 1 belongs to A, 2 belongs to capital B. இதே இந்த செட் வந்து நம்ம B கிராஸ் A கண்டுபிடிக்கும் போது நமக்கு 1, 2 கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 belongs to எதுவாக இருக்கும்? நமக்கு Bயா இருக்கும். B செட்டோட எலமெண்ட் 1ஆ இருக்கும், 2ன்றது A செட்டோட எலமெண்ட்டாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? B cross A is a set of all possible order pair between the elements of A and B such that the first coordinate is an element of B. B cross A ன்னு எழுதும் போது first coordinate element என்னதான் இருக்கும்? element of B ஆ இருக்கும். and the second coordinate is an element of A. ஓகேங்களா? அதே போல ஜென்ரலாக பார்க்கும்போது ஆர்டர் பேரில் A comma B is not equal to B comma A. புரியுதுங்களா? A comma B is not equal to B comma A. இப்போ 1, 2ன்னு இருக்கு. இப்போ வந்து 2, 1ன்னு எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? 1, 2வும் 2, 1ம் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஜென்ரலாக கிராஃப் போடுவோம்ல, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு போடுவோமா? இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வச்சுப்போம், இது ஒய் ஆக்சஸ். இப்போ இங்கே பாயிண்ட் பண்ணும்போது ஆரிஜின் வந்து O 1, 2. ஓகேங்களா? ஒய் ஆக்சஸில் 1, இங்கே 2. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 1, 2. இந்த 1, 2வை நம்ம எங்கே நோட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சஸில் 1, ஒய் ஆக்சஸில் 2. அப்போ 1, 2 அப்படின்றது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் பேர் என்னது? 1, 2. இதே இப்போ 2, 1 எடுப்போம். எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸில் 1. இதுதானே நமக்கு 2, 1. இது ரெண்டும் ஈக்குவலா? ரெண்டும் ஒரே பாயிண்டாக வருதா? இல்லை. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? இது ரெண்டும் நாட் ஈக்குவல். எக்ஸ் 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1 அப்படின்றது புரிஞ்சுங்க. நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்ம இதுக்கு இது யூஸ் ஆகும். இது எப்போ வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன் பர்டிகுலர் இங்கே கொடுத்துட்டாங்க பாரு. இஃப் A equal to B, A equal to Bயாக இருக்கும்போது ரெண்டுமே ஒரே எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து
1, 1 இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸ்லேயும் 1. இதே தான். இப்போ இதே மாற்றி போட்டாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? திரும்ப 1, 1 தான் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது, ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும்போது மட்டும் ஆர்டர் பேரில் என்னது? ஏபி ஈக்குவல் டு பி கமா ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏவா இருக்கும். எப்போ அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பியா இருக்கும்பொழுது மட்டும். புரிஞ்சுதுங்களா? நம்ம இந்த நம்ம கிராஃப் போடுவோம்ல, இதை ஞாபகம் வச்சுங்க நீங்கள். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏ கிராஸ் பியை. அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் பாருங்க நோட்டில், இன் ஜென்ரல் A cross B is not equal to B cross A. A cross B is not equal to B cross A. நாம் இங்கே பார்த்தோம், ரெண்டு நம்பருமே எலமெண்ட்டே நமக்கு என்னது? ஈக்குவலாக இல்லை. அப்படி இருக்கும்போது ரெண்டு செட்டை கிராஸ் பண்ணும்போது அது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். பின்னாடி ப்ராப்ளமில் இது போல் வரும் நமக்கு. A cross B is not equal to B cross A. பட் என்ன கொடுத்துருக்காங்க? N of A cross B equal to N of B cross A. அப்படின்னா N of அப்படின்னா என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். 9th அது போல் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட். இப்போ N of A அப்படின்னா ஏ செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் N of A. இங்கே என்ன நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா A cross B. A cross Bனா என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதில் எத்தனை ஆர்டர் பேர் இருக்குதோ அதான் N of A cross B அப்படின்றது. ஈக்குவல் டு N of B cross A. A cross Bயில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் தான் என்ன இருக்கும் சொல்கிறாங்க? B cross Aலையும் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல், ஆனால் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னது நமக்கு? நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் பாருங்க, A cross B ஈக்குவல் டு எம்டி. A cross B ஈக்குவல் டு எம்டி செட்டாக கிடைக்குது அப்படின்னா if and only if A ஈக்குவல் டு எம்டி ஆர் B ஈக்குவல் டு எம்டி. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம், A cross empty set equal to empty set தான் கிடைக்கும் அப்படின்னு. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A cross B equal to emptyன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த empty செட்டுமே கொடுக்கல. ஏன்னா செட்டுன்னு தெரியாது, Bனா செட்டுன்னு தெரியாது. ஆனால் இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு empty செட்டு கிடைக்குது அப்படின்னா ஒன்று என்னவா இருக்கணும்? A வந்து empty செட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா B வந்து empty செட்டாக இருக்கணும். அப்படி தானே? A இன்ட்டு empty போடும்போது நமக்கு empty கிடைக்கல, empty செட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எம்டி செட் கிராஸ் பி செட்டு போடும்போது நமக்கு எம்டி செட்டு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எம்டின்னு கொடுத்தாங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா ஒன்று இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்படி கொடுத்துட்டு எதுவாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி ஆர் பி ஈக்குவல் டு எம்டி நம்ம எழுதணும். அப்படி இல்லாமல் ஏ ஈக்குவல் டு எம்டி ஆர் பி ஈக்குவல் டு எம்டி, தென் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நண்டு எழுதணும்? எம்டி. அதுதான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் N of A equal to P and N of B equal to Q. Then N of A cross B equal to PQ. இப்போ ஏன்ற செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு Pன்றாங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B செட்டை வந்து Qன்றாங்க. அப்போ ஏவையும் பியும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிற செட்டில் எத்தனை ஆர்டர் பேர் இருக்கும்? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பேர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா PQ. இந்த நம்பர் இங்கே சப்போஸ் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2, இங்கே 4 அப்படின்னு கிடைக்குதுன்னா அப்போ 2 × 4 அது 8. அப்போ நம்பர் ஆஃப் A cross B ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண வரது தான் நமக்கு நம்பர் ஆஃப் A cross B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீகால் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் n ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம்? 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. இதெல்லாமே என்னது? இன்ஃபைனைட் செட். ஹோல் நம்பர்ஸ் W ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதே இன்டீஜர்ஸ், இன்டீஜர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டீஜர்ஸ் Z ஈக்குவல் டு எக்ஸெட்ரா. நமக்கு மைனஸ் சைட்லேயும் எக்ஸெட்ரா இருக்கும், ப்ளஸ் சைட்லேயும் எக்ஸெட்ரா இருக்கும். எக்ஸெட்ரா -2, -1, 0, 1, 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ். Q ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? P/Q such that P, Q belongs to Z, Q not equal to 0. Real numbers are equal to என்னன்னு எழுதலாம்? Q union Q dash. இந்த Q dash என்றது என்னது?
irrational numbers. rational இல்லாத மற்ற எல்லா நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், irrational number சொல்லுவோம். ரியல் நம்பர் அப்படின்றது என்னது, ரேஷனல் நம்பர் யூனியன் irrational நம்பர். இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணா கிடைக்கிறது நமக்கு என்னது, ரியல் நம்பர். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லயே. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, if a equal to ஒரு செட் கொடுத்துட்டாங்க 1, 3, 5 and b equal to 2, 3 கொடுத்துட்டாங்க. then find என்ன கொடுத்துருக்காங்க, find a cross b and b cross a. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் பாருங்க. given நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a equal to 1, 3, 5 and b equal to 2, 3. நமக்கு என்ன கேக்குறாங்க, find a cross b and b cross a. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல find a cross b and b cross a. a cross b நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? a cross b equal to ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறது a செட். அப்ப a செட் எழுதுங்க. 1, 3, 5 cross b செட் என்னது நமக்கு 2, 3. ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்ல எல்லா எலிமெண்ட் கூட ஆர்டர் பேர் பண்ணணும். அப்ப இந்த செட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், 1, 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1ல இருந்து இன்னொரு எலிமெண்ட் இருக்கு, என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ 1, 3. வேற எந்த எலிமெண்ட்டும் நமக்கு இல்ல, அதனால 1ல இருந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட் 3, 2. நெக்ஸ்ட் 3, 3. ஓகேங்களா? அதே போல நெக்ஸ்ட் 5, 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5, 3. ஓகேவா? செட் முடிஞ்சிச்சு. இது 1ன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம், a cross b வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, b cross a கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், b cross a கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் b செட் எழுதிக்கணும். 2, 3 b செட் cross a செட் என்னது 1, 3, 5 எழுதுங்க. 2, 1. நெக்ஸ்ட் 2ல இருந்து எங்க போணும், நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3க்கு. அப்போ 2, 3. நெக்ஸ்ட் 2ல இருந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5. 2, 5. இதே போல இங்க இருக்க தேர்ட் எலிமெண்ட் 3, 1. நெக்ஸ்ட் எழுதுனா என்ன கிடைக்கும், 3, 3, 3, 5. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2. நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ b cross a, a cross b கண்டுபிடிச்சிட்டோம், b cross a கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, is a cross b equal to b cross a, if not y. a cross b equal to b cross a1 கேக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ரீசன் என்ன நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் எழுதலாம். செகண்ட் क्वेश्चन சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன எழுதணும், a cross b equal to b cross a1 கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இங்க இருக்கிற இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்ப a cross b ல 1, 2 அப்படின்ற பேர் கொடுத்திருக்காங்க. இங்க b cross a ல 1, 2ன்றது இருக்கான்னு பாருங்க. 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5 இதான் இருக்கு. நமக்கு என்ன வேணும், 1, 2ன்றது வேணும். ஆனா இங்க 1, 2ன்றது இல்லவே இல்லை.
இங்க என்னதான் இருக்கு 1, 2க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 2, 1 இருக்கு. இது ரெண்டு ஈக்குவலா இல்ல. நம்ம கிராஃப்ல ஏற்கனவே பார்த்திருப்போம் 1, 2 is not equal to 2, 1. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம் நோட்ல பார்த்திருப்போம் ஆர்டர் பேர்ல a, b is not equal to b, a அப்படின்னு. அப்ப இங்க எலிமெண்ட் எதுவுமே ஈக்குவல் கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வரும் a, b is not equal to b, a. ரீசன் வந்து நம்ம இங்க கொடுத்துட்டோம். therefore ஓகேங்களா a, b is not equal to b, a. இந்த ரீசனே நமக்கு போதுமானது. ஓகேங்களா தேர்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க show that n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம n of a cross b கண்டுபிடிக்கலாம். தேர்ட் क्वेश्चनக்கு சால்வ் பண்ணலாம். தேர்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் n of a cross b பார்ப்போம். n of a cross b equal to என்ன இருக்குன்னு பாருங்க. எத்தனை ஆர்டர் பேர் இருக்குன்னு பாருங்க a cross b ல. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப a cross b ல நமக்கு எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கு எத்தனை ஆர்டர் பேர்ல இருக்கு அப்படின்னா 6. அப்போ n of a cross b equal to என்னன்னு வரும் நமக்கு 6 ன்னு வரும். நெக்ஸ்ட் n of b cross a பார்ப்போம். n of b cross a பார்த்தோம் அப்படின்னா b cross a ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. n of b cross a ல நமக்கு எத்தனை இருக்கு n of b cross a equal to எத்தனை நமக்கு ஆர்டர் பேர் இருக்கு 6 இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம n of a பார்க்கலாம். n of a equal to a செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3. a செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு 3. நெக்ஸ்ட் n of b பார்ப்போம். n of b b செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு 1, 2. ஓகேங்களா அப்போ b செட்ல எத்தனை இருக்கு நமக்கு 2 இருக்கு. இப்போ நம்ம n of a into n of b கண்டுபிடிச்சிக்கலாம். n of a equal to என்னது 3 into n of b equal to 2. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 3 into 2 6. அப்போ நமக்கு என்ன கிடைச்சது n of a cross b என்ன கிடைச்சது நமக்கு 6 ன்னு கிடைச்சது. n of b cross a 6 ன்னு கிடைச்சது. அப்போ n of a cross b equal to n of b cross a equal to என்ன வருது நமக்கு n of a into n of b என்னது 6 தான். அப்போ n of a into n of b அப்படின்றது